அப்ப எங்க மக்களை கடையமா பயன்படுத்த முடியும் நீங்க சொல்லுங்க. மக்களை முன்னிறுத்தினால் சிங்கள அரசு, சிங்கள ராணுவம் சுடாது திரும்பியது, தடுமாறியது, அப்படியா மக்களை தாக்கி அளிக்கவே அச்சப்பட்டது அல்லது பின்னடைஞ்சதுன்னு ஏதாவது ஒரு செய்தி இருக்குதான்னு சொல்லுங்க. பிறகு மக்கள் அங்க கேடயம்ங்கிற பேச்சுக்கே இடம் இல்ல. அதை நீங்க புரிஞ்சுக்கிறோம். அதனால நீங்க இப்ப மக்களை கூட்டிக்கிட்டு வந்து பாதுகாப்பான இடத்துக்கு வான்னு சொல்லி வர வச்சு அது மேல நீங்க கொண்டு வீசி கொலை செஞ்சீங்களா இல்லையா? இதுக்கு பதில் இருக்குதா? அப்ப இது எந்த நிலையில் கையாளப்பட்டதுன்னு நீங்க பாக்கணும். அப்ப நீங்க இந்த இதுல சும்மா நடுநிலையா நாங்க சொல்றோம் அந்த பக்கமும் குற்றம் இருக்கு அப்படின்னு சொல்றணுங்கிறதா சொல்றது மாதிரிதான் இருக்குது. அதை நம்ம எப்படி ஏற்கிறது? இந்த இடத்துல சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க சொல்லுங்க. அதனால இது ஒரு சாக்கு போக்குக்கு ஒரு நடுநிலையாளர்கள் அவங்களும் தப்பு செஞ்சிருக்கிறாங்க, அவங்களும் சிறுவர்களை செஞ்சிருக்கிறாங்க. நான் என் கண்ணார பார்த்த இலங்கை ராணுவத்துல சின்ன சின்ன பசங்க என்னையை சோதிச்சு தமிழீழ மண்ணுக்கு நான் போயிட்டு திரும்பி வரும்போது என்னையை சோதிச்சு அனுப்பிய ராணுவ வீரர்கள் 10-12 வயசு பசங்க. நீங்க இறுதியா போர் நடக்கும்போது ஒரு 12 வயசு பையன் செத்து போய் இணையதளத்துல படம் வந்தது. அவன் அந்த படங்கள்லாம் நீங்க பாத்திருப்பீங்க. அப்ப சும்மா நீங்க சிறுவர்களை அதெல்லாம் ஒரு காலம். இப்போ சிறுவர்களை படைக்கு பயன்படுத்துறது இல்லைங்கிறதெல்லாம் கடந்து போயிடுச்சு. அது எப்ப அமைதி பேச்சு 2004 அமைதி பேச்சுவார்த்தை தொடங்குறதுக்கு முன்பே அந்த மாதிரி இதெல்லாம் போயிட்டுது. யாரையும் கட்டாயப்படுத்தி அழைக்கிற போதே இல்ல. இது ஒரு சும்மா ஒரு நடுநிலையா சொல்லணும் அந்த பக்கமும் குற்றம் நடந்திருக்குதுங்க இப்படின்னு சொல்றதுக்காக சொல்றதானே ஒழிய இது இப்ப முதல்ல நீங்க இந்த போர் குற்றம் அப்படின்றத இந்த போர் சரியானது. விடுதலை புலிகள் பயங்கரவாதிகளை அழிக்க ராஜபக்சே தொடுத்த போர் சரியானது. ஆனால் அந்த போரில் சில குற்றங்கள் நிகழ்ந்திருக்குதுங்கிற பார்வையை நம்ம ஏற்க இயலாது. அங்கு நடந்தது ஒரு திட்டமிட்ட இனப்படுகொலை. அதுல நம்ம உறுதியா இருக்கணும், அதுல நாங்க உறுதியா இருக்கிறோம். ஆனால் அந்த இனப்படுகொலைக்கு போறதுக்கான கதவு இந்த போர் குற்ற விசாரணையா இருக்குது. அங்க 2 இனம், ஒன்னு சிங்களர் தமிழர் என்ற தேசிய இனம். சிங்களர்கள்ங்கிற ஒரு இனம் அதனுடைய ராணுவத்துல அது தேசிய ராணுவம், அந்த ராணுவத்தில் தமிழர்களை இடம்பெற முடியாதுங்கிற ஒரு நிலை இருக்கிறது. அப்ப அந்த நாட்டின் ராணுவம் தமிழர் என்கிற தேசிய இனத்திற்கு பாதுகாப்பாக இல்லை. அதை அழித்து ஒழிச்சு மொத்த நாட்டையும் சிங்கள நாடாக மாற்றுகிற முயற்சியில் இருக்கிற போது இந்த ராணுவம் அந்த தமிழ் தேசிய இனத்தின் மக்கள் மீது தாக்குதலை தொடுத்து அழிக்குது. இப்ப இது இந்த தாக்குதல் இன அழிப்பா இல்லையா அததான் நீங்க பாக்கணும். அப்ப யுத்தம் என்பது, போர் குற்றம் என்பது, சிங்களர்களே தேசம் முழுமைக்கும் பரவி இருந்தார்கள், சிங்களர்களே சில கிளர்ச்சியவாதிகள் இருந்தார்கள், அவர்களோடு இந்த அரசு இப்ப எகிப்திலையும் லிபியாலையும் நடக்கிறது. அந்த நாட்டிலே ஒரே இன மக்களுக்குள்ள சண்டை. ஆனா இங்க அப்படி இல்ல. தமிழர் என்கிற தேசிய இனம் அது வேற, மொழியால, இனத்தால, பண்பாடு மரபால, எல்லை பரப்பால, எல்லாத்துலயும் அது வேற. அவன் வேற, அவன் வேற. இப்ப 2 இனங்களுக்குமான யுத்தம். அதுல நீங்க நல்லா கவனிச்சுக்கிறணும். அதனால நீங்க இப்ப நான் என்ன கேள்வி எழுப்புறோம்னா, சர்வதேச நாடுகள்ல ஒரு நாட்டுக்கு உள்ளே வாழ்கிற குடிமக்களின் மீது இரு நாடுகளுக்கு இடையிலே கடுமையான சண்டை நடக்கிற போது கூட பயன்படுத்தக்கூடாத ஆயுதங்களை தன் சொந்த நாட்டின் மக்களின் மீது இலங்கை பயன்படுத்தி இருக்குது. இதை நீங்க நல்லா கவனிச்சுக்கணும். ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இடையே சண்டை நடக்கிற போது பயன்படுத்தக்கூடாது என்று போர் மரபு தடை செய்து வச்சிருந்த அத்தனை விதமான ஆயுதங்களையும் பயன்படுத்தி இருக்குது. நச்சு குண்டு, பாஸ்பரஸ் குண்டு, கொத்தனி குண்டு, வேதி குண்டு, எல்லா குண்டுகளையும் அது பயன்படுத்தி இருக்குது. அதை நீங்க புரிஞ்சுக்கிறணும் முதல்ல. இன்னொரு விஷயம், ஒரு நாட்டின் மக்கள் மீது, உள்நாட்டு மக்களின் மீது வான்வழி தாக்குதல் கூடாதுங்கிற மரபை தாண்டி இருக்குது. ஆனா அதே மாதிரி வான்வழி தாக்குதல் ஆயுத பிரயோகத்தை லிபியாவிலும் எகிப்திலும் நடக்கும்போது அத்தனை நாடுகளும் உடனடியாக பாஞ்சு தடுத்திருக்குது. ஆனால் இலங்கைக்குள்ள ஈழ தமிழ் மக்களின் மீது இலங்கை ராணுவம் தாக்குதல் நடத்தின போது இது ஒருத்தர் கூட ஏன்டா வான்வழி தாக்குதல் நடத்துற, அந்த மக்களின் மீது இருக்கிற வான்வழியில கிவிங்கிறத பயன்படுத்தி அந்த 1000-500 கிலோ எடையுள்ள குண்டத்துக்கு வீசுறாங்கிறத யாருமே தடுக்கல பாருங்க. அப்ப ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு நடந்த சண்டையாது அல்லது ஒரு நாட்டுக்கு உள்ளே அந்த நாட்டின் சட்டத்திட்ட மேலாண்மைக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்த மக்களின் மீது நடந்த சண்டையா, இது எப்படி சர்வதேசம் பார்த்ததுங்கிற முதல் கேள்வி நமக்கு இருக்குது. அப்போ ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் நடக்கிற சண்டை இல்ல, ஒரே நாட்டுக்குள்ளே வாழ்ந்த ஒரு தேசிய மக்களின் மீது நடத்தப்பட்ட ஒரு பயங்கரவாதம், ஒரு அழிப்பு போர் அப்படின்னா அதுக்கு நீங்க முதல்ல தடுக்கல.
இன்னைக்கு மருத்துவமனை மீது குண்டு போட்டு அடிச்சிருக்குது, நாசமாக்கி இருக்கு, இந்த அருக்கு பதிவு, வான்வெளி தாக்குதல் நடத்திட்டு அடிச்சிருக்குது பதிவு இன்னைக்கு காட்டுற நாடுகள் காட்டின உடனே அந்த பதிவு உடனே ஏன் தடுத்து நிறுத்தல? என்னடா தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, ஏன் போகல? என் இனம் மொத்தமும் சாகும் வரை நீங்க மௌனமா இருந்தது ஏன்? அதுதான் நம்ம எழுப்புற கேள்வி. அப்ப எங்க உங்க மனசாட்சி, எங்க உங்க மாந்தநேயம், எங்க நீங்க சொல்ற நியாயமான தீர்ப்பு எங்க? அப்போ இந்த அணுகுமுறையே நேர்மையா இருக்குமோங்கிறது நமக்கு சந்தேகம் வருது இல்ல? இப்ப இத்தனை ஆவணங்களும் அன்னைக்கு எல்லார் கையிலும் இருந்தது தானே. அதனால இத நீங்க எப்படி பார்க்கணும்னா, அது போர் குற்றம் அப்படிங்கறத மட்டும் நின்று விட முடியாது. அது திட்டமிட்ட ஒரு இன அழிப்பு போர். இப்பவும் அந்த மண்ணில் நடந்து கொண்டு இருக்கிறது திட்டமிட்ட இன அழிப்பு. அதுல எந்த மாற்றம் இல்ல. ஒரு எய்ட்ஸ் நோயாளிகளை கொண்டு எங்கள் பிள்ளைகளை புணர்ந்து கற்பமாக்குற செயலை எப்படி எடுத்துக்கிறீங்க நீங்க? எப்படி எடுத்துக்கிறீங்க? அப்ப அது இந்த வன்புணர்வையை எய்ட்ஸ் நோயாளிகளாக தேர்வு செய்து அவர்களை புணர வைப்பதை எப்படி எடுத்துக்கிறீங்க நீங்க? 55 வயசு தாய் கற்பமுற்றிருக்கிறாள், அவருடைய மகள் 13 வயசு பெண்ணும் கற்பமுற்றிருக்கிறாள், எந்த ஆணும் இல்ல, தனிச்சு 2 தாயும் மகளும் இருக்கிறாங்க. போர்ல குடும்பத்தில் இருந்த அத்தனை ஆண் மக்களும் இறந்து போயிட்டாங்க, உறவுகள் எல்லாம் செத்து போயிட்டாங்க. பிறகு எப்படி இந்த பெண் 13 வயசு பள்ளி பெண் எப்படி கற்பமானா? அவளுக்கு எய்ட்ஸ் நோய் பிடிச்சிருக்க எப்படி? அவ கற்பமுற்றிருக்கிறா, அவ தெரியுது விளையாட்டு புள்ள, அவளுக்கு என்ன நடந்திருக்குன்னு தெரியல. அவ போய் மருத்துவ பரிசோதனை செய்யும் போது அவளுக்கு மைண்ட் காத்தடிச்சு விழுகிறா. மருத்துவ பரிசோதனை செய்யும் போது தெரியுது அவளுக்கு எய்ட்ஸ் நோய் பிடிச்சிருக்குதுங்க. இப்படி நான் உதாரணத்துக்கு சொல்றேன். இப்படி எத்தனை ஆயிரக்கணக்கான நிகழ்வு அந்த மண்ணில் இன்னும் நிகழ்ந்துகிட்டு இருக்குது. அப்ப இது திட்டமிட்ட ஒரு இன அழிப்பு. அதை புரிஞ்சுக்கிறோம். சிங்களர் என்கிற இனம் தமிழர் என்கிற தேசிய இனத்தை திட்டமிட்டு அழிக்குது. பட்டினி போட்டு அழிக்குது, குண்டு போட்டு கொலை செய்து அழிக்குது, கடத்தி கொண்டு போய் கொலை செய்து அழிக்குது, கற்பழிச்சு கொலை செய்து அழிக்குது. அப்ப ஒவ்வொரு சிறுக சிறுக சித்திரவை செய்து அழிக்குது. அப்படித்தானே அது நிகழ்ந்து கொண்டிருக்குது. அதனால அங்க இதுக்கு என்னன்னா இவ்வளவு வருத்தம் என்னன்னா, இவ்வளவு வல்லாதிக்க நாடுகள், இவ்வளவு மனிதநேயம் பேசிக் கொண்டிருக்கிற இத்தனை நாடுகள், ஒரு நாட்டின் ஊடகம் கூட உள்ள போய் அந்த மக்கள்ல முள்ளுக்கம்பிகள் இருக்கிற மக்களின் குரலை, முள்ளுக்கம்பிகள் இருக்கிற படத்தை, அந்த வதையை எடுத்துட்டு வந்து காட்ட ஒரு ஊடகம் இல்லையே, அனுமதிக்க மாட்டேங்கிறானே. அப்படிங்கும் போதே அதை மறுக்கிறான்னு தானே அர்த்தம். ஐநாவினுடைய போர்க்குற்ற விசாரணை குழு உள்ளே வரக்கூடாது, நான் ஏற்க மாட்டேன்னு சொன்னா அங்க குற்றம் நிகழ்ந்திருக்குங்கிறது சத்தியமாயிருது இல்ல. அதுக்கு பிறகு விசாரணை இல்லையே, நீ குற்றமற்றவன ஏன் விசாரணை நீ தடுக்கிற? அந்த குழுவையே உள்ள அனுமதிக்க மாட்டேங்கிறான்னு என்ன அர்த்தம்? இப்ப நீங்க திருடி இருக்கீங்களா இல்லையா, ஒரு பொருளை நான் சோதிக்கிறேன், வீட்டை சோதிக்கிறேன்னா சோதிச்சுக்கிறேங்க, நேர்மை இருக்கிறவன் நல்லா சோதிச்சுக்கிறேங்க அப்படின்னு சொல்லணும்ல. என் வீட்டுக்குள்ளே நுழைய விட மாட்டேன், நீ பொருளை பறிக்க வச்சிருக்காங்க தானே அர்த்தம். அப்ப நீங்க இதுக்கு மேல விசாரணை எல்லாம் ஒரு கண்துடைப்பா மாறிடக்கூடாது. ஏன்னா ஒரு தேசிய இனம் முற்று முழுதாக அழிக்கப்பட்டு ஒரு நாடே சுடுகாடா இருக்குது. அதை நீங்க பாக்கணும். அப்ப நேர்மையான உண்மையான விசாரணை மானுட சமூகத்திற்கு இழைக்கப்படுகிற மிகப்பெரிய வரலாற்று கொடுமையாகவும் துயரமாக வந்துடும். அப்ப எங்களை போன்ற பிள்ளைகளுக்கு மனிதநேயம் மீதோ, வல்லாதிக்க நாடுகளில் இருக்கிற பெரிய பெரிய மனிதநேயம் பேசுகிறவர்கள் மீதோ சுத்தமாக நம்பிக்கைத்து, இதில் மனிதநேயம் என்பதும் உண்மை நேர்மை என்பதும் தீர்ப்பு என்பதும் சத்தியம் என்பதும் வெறும் வார்த்தை தான், எவனிடத்திலும் இல்லை என்கிற ஒரு நிலைப்பாடுக்கு வர வேண்டியதாயிரும். அதனால இதுல முழுக்க முழுக்க உண்மையும் நேர்மையுமான ஒரு விசாரணை தேவை. இந்த போர்க்குற்ற விசாரணையின் வாயிலாக அந்த மண்ணிலே நிகழ்ந்தது மனித உரிமை மீறல் அல்ல, வெறும் போர்க்குற்றம் மட்டுமல்ல, முழுக்க முழுக்க திட்டமிட்ட இன அழிப்பு போர் என்பதுதான் உறுதி செய்யப்படும். அது உறுதி செய்யப்படணும். இறுதியாக, அதாவது இந்தியாவினுடைய தென் பிராந்திய அரசியல் என்பது சர்வதேச அரசியல், ஜியோ பொலிட்டிக்ஸ், ரீஜனல் பொலிட்டிக்ஸ் என்ற 2 விதமான அரசியலுக்குள் இந்தியா சிக்கித் தவிப்பதாக கூறுகிறார்கள் அரசியல் ஆய்வாளர்கள். குறிப்பாக சீனாவினுடைய மேலாதிக்கம், பாகிஸ்தானுடைய நிலைமை, இலங்கை கொண்டிருக்கிற ஏனைய நாடுகளினுடைய உறவு என்பதெல்லாம் சிக்கலுக்குள்ளானதாக இருக்கின்ற பொழுது, இந்தியா தன் மீது அழுத்தத்தை பிரயோகிக்க முற்படுகின்ற பொழுது இலங்கை இந்தியாவுக்கு எதிர்நிலை கொண்ட நாடுகள் அல்லது போட்டி நாடுகளோடு உறவுகளை ஏற்படுத்துகின்ற ஒரு அரசியல் சாணக்கியத்தை தற்போதைய ராஜபக்ச சகோதரர்கள் கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது. எனவே இவ்வாறான ஒரு அரசியல் சடுகுடு போராட்டத்துக்குள்
சர்வதேச பிராந்திய அரசியலுக்குள் இலங்கையினுடைய இனப்பிரச்சனை கடந்த 4-5 தசாப்த காலமாகவே சிக்கித் தவிக்கின்ற நிலையில் இன்றைய இந்த ஐநா அறிக்கை மீது இந்தியா எவ்வாறு அழுத்தத்தை கொடுக்க முடியும், குறைந்தது எவ்வாறு மௌனமாகவாவது இருக்க செய்ய முடியும், அதனை தமிழகம் அல்லது இந்திய மனித உரிமைவாதிகள், இந்திய புத்திஜீவிகள், கலைஞர்கள் இவர்களால் இந்த பிராந்திய அரசியல் மேலாதிக்க போட்டிகளுக்கு மேலாகவும் தங்களுடைய அழுத்தத்தை கொடுக்க முடியும் என்று நம்புகிறீர்களா? அது நிச்சயமா கொடுக்க முடியும். ஆனால் இப்ப கலைஞர் அவர்கள் சொல்றதை பார்க்கும்போது என்ன சொல்றாரு, ஈழ பிரச்சனை என்பது இந்த பிரச்சனை என்பது இந்தியாவின் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயமா புதுசா ஒண்ணு சொல்றாரு. இப்ப இது பாதுகாப்புக்கே பிரச்சனையான நிலைமையில தான் அங்க சீனாவும் பாகிஸ்தானும் நின்றுகிட்டு இருக்குதுங்கிறதா யதார்த்த உண்மை. இந்தியா எடுத்த இந்த நிலைப்பாட்டுல இப்ப நம்ம என்ன சொல்றோம்னா, நீங்க ஒரு இதில் ஆழமான ஒரு உண்மையை நீங்க உணர்ந்து பார்க்கணும். எப்பவுமே சிங்களர்கள் இந்தியாவிற்கு இசைவா, பாதுகாப்பா, நட்பா இருக்கவே மாட்டாங்க. சந்தர்ப்பவாதம் தான் அது. ஏன்னா பாகிஸ்தான்ல இருந்து பங்களாதேஷை பிரிக்கிற யுத்தத்தை போரை இந்தியா செய்கிற போது அவர்கள் பாகிஸ்தானுக்கு ஆதரவா தான் இயங்கி இருக்கிறாங்க. அதே சமயம் சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் எல்லை போர் வந்த போதெல்லாம் சீனாவின் பக்கம் தான் சிங்களர்கள் இயங்கி இருக்கிறாங்க, இருந்திருக்கிறாங்க. இப்ப இது கண்கூடு. இந்த நிலையில் இந்தியாவின் தோள்பட்டையில சீனா, பாகிஸ்தான் போன்ற நாடுகள் இருக்குது. இந்த நாடுகள் இந்தியாவின் மீது எப்போதும் குறிவைத்து இருக்கிறதுனால இராணுவ தளவாடங்களை, ஆயுதங்களை உற்பத்தி செய்யற அனைத்து தொழிற்சாலைகளிலும் தென் மாநிலங்கள்லயே நிறுவிதான் வச்சிருக்கிறாங்க. இப்ப என்ன ஆயிருச்சு, காலடியில கொண்டு இந்த ஈழ விடுதலை போராட்டம், விடுதலை புலிகளை அழிப்பது என்ற மொட்டையான ஒரு வரட்டு கொள்கையில அது கால் வைக்கும் போது படக்குன்னு பாகிஸ்தானும் சீனாவும் தன்னிச்சையா இந்தியாவை நிறுத்தக்கூடாதுங்கிறதுல உள்ள வந்துட்டது. இங்க இந்தியாவை மிரட்டுறதுக்காக இந்தியாவையும் தன்னிச்சையா அங்க கால் வச்சிடக்கூடாது, இந்தியாவின் மொத்த பிடிக்கல நம்ம போயிடக்கூடாதுங்கிறதுக்காக சிங்களர்கள் அங்க பாகிஸ்தானையும் சீனாவையும் பக்கத்துல வச்சுக்கிட்டு இந்தியாவை மிரட்டுது. இப்ப நீங்க கேட்ட கேள்வியில இருக்கு பாருங்க, நீ ஏதாவது வேணா நான் அங்கிட்டு இங்கிட்டு போயிருவேன். ஒண்ணு சீனா பக்கம் போனா பாகிஸ்தான் பக்கம், ரெண்டு பேருமே இந்தியாவுக்கு எதிரிங்கிற. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா 3 நாடுகளும் எதிரெதிர் நாடுகள், பாகிஸ்தான், இந்தியா, சீனா. ஆனா தமிழர்களுக்கு எதிரி என்ற நிலையில் இந்த பிரச்சனையில் 3 ஒண்ணா நிக்குது பாருங்க. அப்ப இங்க இதை நல்லா கவனிக்கணும். அப்ப அந்த நேரத்துல இப்ப என்ன ஆகுதுன்னா, இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கை, அதனுடைய தேசத்தின் பாதுகாப்பு குறித்து அது சிந்திச்சது முழுக்க பிழையான, வரலாற்று பிழையான ஒரு நிகழ்வா மாறிட்டது. ஏன்னா ஈழ மக்களை பொறுத்தவரையில் நீங்க பாத்தீங்கன்னா, அந்த விடுதலை போராட்டத்தை முன்னெடுத்த தலைவர் பிரபாகரன் அவர்கள் எடுத்தீங்கன்னா, உலக நாடுகள் இருக்கிற எண்ணற்ற புரட்சியாளர்கள், எந்த நாட்டின் எந்தெந்த சீனா நாட்டின் விடுதலைக்கு போராடிய மாவோ, வியட்நாம் விடுதலைக்கு போராடிய ஹோசிமின், வாழுகிற புரட்சியாளர் பிடல் காஸ்ட்ரோ, சே குவேரா, இப்படி எண்ணற்ற புரட்சியாளர்களின் வாழ்க்கை வரலாற்றை படித்து சுவாசித்து நேசித்து வளர்ந்த பிரபாகரன் அவர்கள் தனது முன்மாதிரியாக இந்திய பெருநாட்டின் விடுதலைக்கு போராடிய சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களைத்தான் தன் குருவாக ஏற்கிறாரு. அதே நேரம் பகத்சிங் தான் தன்னுடைய முன்மாதிரியா ஏற்கிறாரு. அப்ப எல்லா ஈழத்தமிழர்கள் வீடுகளிலும் காந்தி படம், இந்திரா காந்தி படம், நேரு படம், தமிழக தலைவர்கள் படம், அங்க எல்லா படங்களும் இருந்தது, சுபாஷ் சந்திரபோஸ் படம் இருந்ததெல்லாம் நீங்க பாப்பீங்க. அதே மாதிரி இந்தியாவின் இலங்கையும் இந்த முறை இவ்வளவு அழிவுக்கு பிறகு என் மக்கள் இந்த முறை இலங்கையும் இந்தியாவும் கிரிக்கெட் விளையாடுகிற போது கூட அந்த ஆட்டத்தில் இந்தியா வெல்ல வேண்டும் என்றுதான் உணர்வளவுல இணைஞ்சு நின்றுக்கிறாங்க. இது எப்பவும் நிகழும். அப்ப 7 கோடி தமிழ் சொந்தங்களை, தன் தாயக உறவுகளை, தன் தாய் தமிழ் உறவுகளை தன்னகத்தே வைத்திருக்கிற தம் தந்தையர் நாடு இந்தியா என்றுதான் அந்த மக்கள் எப்பவும் நம்பி இருந்தாங்க, இப்பவும் நம்பி இருக்கிறாங்க, நினைச்சிருக்கிறாங்க. நானே எங்க அண்ணன் கேட்டிருக்கேங்க, இந்திய ஏன் நம்ம அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, இந்த சீனா, பாகிஸ்தான் ஆயுதம் வாங்க கூடாதுன்னு. அப்ப இந்தியாவுக்கு எதிராக எந்த நிலைப்பாடையும் நம்ம எடுக்கக்கூடாதுன்றார் அவரு. இந்தியாவுக்கு பகை நாடு என்கிற அடிப்படையில் சிங்களர்கள் செய்த அந்த யுத்ததந்திரத்தை சீனாவுடைய, பாகிஸ்தானுடைய பிரபாகரன் அவர்கள் நினைச்சிருந்தால் இந்தியாவுக்கு எதிரி என்று 2 நாடுகளிடத்திலும் ஆயுதத்தை வாங்கி குவிச்சு யுத்தத்தை நடத்திருக்க முடியும். அதை நீங்க சிந்திச்சு பார்க்கணும். அப்படிங்கும் போது ஊழமாற அவர் இந்த நாட்டுக்கு எதிராக ஒரு பகை நாடுகளிட கூட குண்டூசி கூட வாங்கல. அப்ப இதுல என்னன்னா, எப்போதும் ஈழம் என்கிற ஒரு நாடு அந்த இடத்துல இருந்திருந்தால் எந்த வல்லாதிக்க நாடு அங்க கால் வச்சு இந்தியாவை தாக்குதனால உயிரா நின்றிருக்கும் ஈழ நாடு. ஏன்னா இங்க 8 கோடி சொந்தங்கள் இருக்காங்க, 7-8 கோடிக்கு குறையாத சொந்தங்கள், உறவுகள், தன் ரத்த உறவுகள்.
அந்த அடிப்படையில உணர்வு அளவுல இது ஒரு தொப்புள் கொடி உறவாக ரத்த உறவாக இருக்கிற தன் மக்களை தன்னகத்தே கோயிலுக்கு கொண்டிருக்க தன் தந்தையர் நாடு என்ற அடிப்படையில் உயிராக இந்திய நாட்டின் பேர் பாதுகாப்புக்கு பேரரணாக